சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. காலையிலேயே திமுகவின் ஆலமரம் சரிந்தது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்த சில நாட்களிலேயே சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியானார். அவரை தொடர்ந்து திமுக எம்எல்ஏ மார்க்கண்டையன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பல்வேறு போராட்டங்களுக்கு பின்பு ஜாமீனில் வெளியானார். இதனைத் தொடர்ந்து உச்சகட்டமாக திமுக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் கைது செய்யப்பட்டு தஞ்சை வரை விசாரணை அழைத்து செல்லப்பட்டு ஒரு நாள் முழுவதும் அலைக்கழிக்கப்பட்டார். இது ஒட்டுமொத்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் திமுக முன்னாள் அமைச்சர்களுக்கும் கடும் பீதியை கிளப்பியிருக்கு. அந்த வகையில் உணர்ச்சி வசப்பட்டு முதல் குடும்பத்தை குளிர்விப்பதற்காக ஏதாவது பேசினோம் என்றா நாமும் கைது செய்யப்படுவோம் என்கின்ற அச்சத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் அமைச்சர்களும் இருக்காங்க. மேலும் சட்டசபையில் தாவேகாவை நோக்கி ஏதாவது கிறுக்குப்பிடி கேள்வி கேட்டா லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் நமக்கு ஆப்பு வைத்து விடுவாங்க என்கின்ற அச்சமும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் பயமும் இருக்கு. காரணம், தாவேகா ஆட்சிக்கு வந்த பின்பு ஏவாவேலு, செந்தில் பாலாஜி உட்பட திமுகவினரை சேர்ந்த பலருக்கு சொந்தமான இடங்களில் நடந்த அதிரடி லஞ்ச ஒழிப்பு சோதனை ஒட்டுமொத்த திமுக கூடாரத்தையும் ஆட்டம் காண வச்சிருக்கு. இந்த நிலையில் சமீபத்தில் நடந்து வரும் சட்டசபை கூட்டத்தொடரில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் பலரும் தாவேகா அமைச்சர்களுக்கு தாஜா செய்யும் வேலைகளை மிக கச்சிதமாக செய்ததை பார்க்க முடிந்தது. கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியா வில்சன் குறித்து கேள்விகளை எழுப்புவதற்கு முன்பு எங்க தொகுதி மாப்பிள்ளைய என்றுதான் ஆரம்பித்தார். அதே போன்று கள்ளக்குறிச்சி சட்டமன்ற திமுக உறுப்பினர் வசந்த் கார்த்திகேயன் எனக்கு கடந்த தேர்தலில் சீட்டு வாங்கி கொடுத்தது ஆதவ் அர்ஜுனா தான் என்று தாஜா பண்ண தொடங்கினார். அதாவது 2021 திமுகவுக்காக ஆதவ் அர்ஜுனா பெண் நிறுவனத்தில் வேலை செய்த போது எனக்கு அவர்தான் சீட்டு வாங்கி கொடுத்தார் என தாஜா செய்தார். மேலும் இதன் பின்னணியில் தொடர்ந்து தாவேகாவை கடுமையாக எதிர்க்கும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிவைத்து கைது செய்யப்படுவதும், மேலும் கடந்த திமுக ஆட்சியில் பார்ட்டி ஃபண்ட் ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு சென்றிருக்கிறது என்பதை முதல்வர் விஜயிடம் ஒப்படைத்து விட்டோம் என்றும், இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பே நிதி அமைச்சர் மரியா வில்சன் பேட்டி ஒன்றில் தெரிவித்த ஒட்டுமொத்த திமுகவையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்களை நமக்கு எதுக்கு வம்பு என்று அமைதி காக்க வைக்கிறது. இந்நிலையில் போகிற போகல் பார்த்தா அதிமுகவிலிருந்து ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்து வருவது போன்று திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தங்கள் சட்டமன்ற பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தாலும் ஆச்சரியம் இல்லை என சொல்லப்படுது. அந்த வகையில் நடைபெற்று கொண்டிருக்கும் பட்ஜெட் தொடர்பான சட்டசபை கூட்டத்தொடருக்கு முன்பு சட்டசபையில் திமுகவினர் தாவேகாவை திக்குமுக்காட வச்சுட்டு வராங்க என திமுக ஆதரவாளர்கள் எதிர்ப்பது, சட்டசபையில் தாவேகா அமைச்சர்களுக்கு புகையாரம் சூட்டி தாஜா செய்து கொண்டிருப்பது திமுக ஆதரவாளர்கள் மத்தியில் ரொம்பவே சோகத்தில் ஆகித்திருக்கு. காலையிலே மிக பெரும் கெட்ட செய்தியாக ஸ்டாலின் அவர்களுக்கு வந்திருக்கிறது. இது திமுகவின் ஆலமரத்தையே சாய்த்து பார்த்த மாதிரி இருக்கு. திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. இடைத்தேர்தல் தடை நீக்கப்பட்டு எந்த நேரத்திலும் தேர்தல் அறிவிக்கப்படலாம் என்பதால் அதை திமுகவுக்கு எதிரான மிக பெரும் அரசியல் பிரச்சார வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் விஜய் தரப்பின் திட்டமாயிருந்து. குறிப்பாக திமுக ஆட்சியில் ஊழல் மற்றும் முறைகேடுகள் நடைபெற்றதாக சொல்லப்படும் விவகாரங்களை மக்கள் மத்தியில் எடுத்து சென்று திமுகவின் முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிரான நடவடிக்கை அரசியல் ரீதியாக முன்வைக்க வேண்டும் என்ற திட்டப்படி சட்டசபை கூட்டத்தொடர் முடிந்த பிறகு திமுக முன்னாள் அமைச்சர்கள் தொடர்பான விசாரணைகளையும் நடவடிக்கைகளையும் வேகப்படுத்த வேண்டும் என முடிவு செஞ்சிருக்கிறாராம் விஜய்.
ஆனால் விஜய் தரப்பின் அரசியல் திட்டம் ஒரு பக்கம் இருக்க, தலைமை செயலாளர் சாய்குமார் கையில் இருப்பதாக சொல்லப்படும் ஆபரேஷன் முற்றிலும் வேறு ரூட்டில் செல்கிறது. தேர்தல் காலத்தில் தமிழக தலைமை செயலாளராக இருந்த முருகானந்தம் மாற்றப்பட்டு தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின் பேரில் புதிய தலைமை செயலாளராக சாய்குமார் நியமிக்கப்படுகிறார். 1990ஆம் ஆண்டு பேட்ச் IAS அதிகாரியான சாய்குமார் இதற்கு முன்பு வருவாய் நிர்வாக ஆணையராக பணியாற்றியார். மேலும் சாய்குமார் ஏற்கனவே பல்வேறு முக்கியமான நிர்வாக பொறுப்புகளை வகித்தவர். குறிப்பாக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் முதன்மை செயலாளராகவும் பணியாற்றினார். ஆட்சி மாறிய பிறகு தலைமை செயலாளர் மாற்றப்படுவது வழக்கமான நிர்வாக நடவடிக்கையாக இருந்தாலும் சாய்குமாரை தொடர்ந்து அந்த பதவியில் வைத்திருக்க முதல்வர் விஜய் முடிவு செஞ்சிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அவரது பதவிக்காலம் மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் நிர்வாகத்தில் சாய்குமாருக்கு விஜய் கொடுக்கும் முக்கியத்துவம் குறித்து சில தகவல் வெளியாயிருக்கு. சாய்குமார் தற்போது சில IAS அதிகாரிகளின் செயல்பாடுகள் குறித்து தகவல்களை திரட்டும் பணியில் கவனம் செலுத்தி வருவதாகவும், குறிப்பாக திமுக ஆட்சி காலத்தில் முக்கிய துறைகளில் பணியாற்றிய சில அதிகாரிகள் ஆட்சி மாறியதும் தங்களது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார்களா, அவர்களின் துறைகளில் முக்கியமான நிர்வாக முறைகேடுகள் நடந்திருக்கா, அவர்களின் சொத்து மதிப்பில் ஏதேனும் அசாதாரணமான உயர்வு ஏற்பட்டிருக்கா, அவர்களுடன் தொடர்புடைய நபர்கள் மற்றும் நிறுவனங்கள் யார் என்பது போன்ற தகவல்கள் ஆய்வு செய்யப்படுவதாக சொல்லப்படுது. இதற்காக உளவுத்துறை மூலம் விசாரணை விரிவாக தகவல்கள் திரட்டும் முயற்சியில் நடைபெற்று வருதாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 6 IAS அதிகாரிகள் மீது அதிக கவனம் செலுத்தப்படுவதாகவும் அவர்களின் பதவி காலத்தில் நடைபெற்றதாக சொல்லப்படும் முறைகேடுகள் குறித்து தகவல் சேகரிக்கப்படுவதாகவும் தற்போது தகவல் கிடைச்சிருக்கு. ஒரு பக்கம் திமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள், இன்னொரு பக்கம் திமுக ஆட்சி காலத்தில் முக்கிய பொறுப்புகளில் இருந்த அதிகாரிகள் தொடர்பான விசாரணைகள் என தமிழக அரசியலில் அடுத்தடுத்த அதிரடிகளுக்கு தயாராகி வருகிறதாம் முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு. தொடர்ந்து திமுகவில் உள்ள முக்கியமான மூத்த அமைச்சர்கள் யாருமே இனி வாய் திறக்கவே பயப்படுறாங்க. எங்கே நம் மீது ஊழல் குற்றச்சாட்டு எழுந்து விடுமோ, எங்கே நாம் செய்த ஊழல்கள் அனைத்தும் வெளிக்கொண்டு விடுவார்களோ என்கின்ற பயத்தில்தான் அனைத்து திமுகவின் மாஜி அமைச்சர்களும் மற்றும் தற்போது சிட்டிங் MLAக்களாக இருக்கக்கூடியவர்களும் அச்சத்தில் இருக்கிறார்கள். இதனால் தான் சட்டசபையில் உதயநிதியோ அல்லது வேறு திமுகவின் MLAக்களோ யாருமே வாய் திறக்க முடியாமல் இருக்கிறார்கள். தொடர்ந்து சேகர் பாபுவால் தான் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரிலே தோல்வியடைந்தார். அதனால் சேகர் பாபுவுக்கான முக்கியத்துவமும் தரப்படவில்லை. அது மட்டுமில்லாமல் செந்தில் பாலாஜியும் ஓரம் கட்டுப்பட்டு விட்டார். துரைமுருகன் பதவியும் காலி. தொடர்ந்து திமுகவில் உள்ள முக்கிய தலைகள் அனைவரையும் காலி செய்துவிட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கலாம் என திமுக தற்போது முடிவு செஞ்சிருக்கிறது. ஏவாவேலுவோ தொடர்ந்து ஊழல் வழக்கில் சிக்கி தவிக்கிறார். அது மட்டுமில்லாமல் KN நேரு கிட்டத்தட்ட அவரது துறையில் 888 கோடி லஞ்சம் ஊழல் போன்ற அனைத்து துறைகளிலும் இருக்கும் ஊழல்கள் தற்போது விஜயால் தோண்டி எடுக்கப்பட்டு வருகிறது.